சிவாய நம. அடியேன் கைலை துரைசாமி, கைலை அறக்கட்டளையின் நிறுவனர், சைவ சித்தாந்த சுடர் பாடத்திட்டத்தின் இயக்குனர் மற்றும் ஆசிரியர். சைவ சித்தாந்த சுடர் பாடத்திட்டத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அதிலே பேட்ச் 5 என்று சொல்லக்கூடிய 5வது தொகுதியை துவங்க இருக்கின்றோம். அது சம்பந்தமான விளக்கங்களையும் நான் இங்கே கொடுக்க இருக்கின்றேன். இதை தவிர இன்னும் ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் அடியேனை வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் செய்து கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். முதலிலே இந்த சைவ சித்தாந்தம் என்பது ஒரு அடிப்படை கல்வி. பாமர மக்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும், பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கெல்லாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த பாடத்தை மிக எளிய முறையிலே வாழ்வியல் உதாரணங்களுடன், வடமொழி வார்த்தைகள் அதையெல்லாம் தவிர்த்து நம் வாழ்க்கைக்கு பயன்படும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள வாழ்க்கை கல்விதான் இந்த சைவ சித்தாந்த சுடர். சைவ சித்தாந்தத்திற்கு 14 சாத்திர நூல்கள் இருக்கின்றன. இன்னும் நிறைய நூல்கள் இருந்தாலும் இந்த 14 நூல்களிலும் நிறைய படித்து குறைவாக தெரிந்து கொள்கிறார்கள் பலர். இங்கே குறைவாக படித்து நிறைய தெரிந்து கொண்டு வாழ்க்கையையே புரிந்து கொண்டேன், என்னுடைய வாழ்க்கைனா என்னன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்கு, ஏன் பிறந்தேன், ஏன் இறக்குறேன், எப்படி இறப்பேன், ஏன் கஷ்டப்படுகிறேன், ஏன் இன்பப்படுகிறேன், எல்லாமே எனக்கு இங்கேதான் புரிந்திருக்கிறது என்று மற்ற இடங்களிலே படித்த மாணவர்களும் மற்ற இடங்களிலே பட்டம் பெற்ற மாணவர்களும் இதை படித்த பிறகு சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடத்தை படித்த பிறகு சிலர் தன்னுடைய வாழ்க்கையே மிகச்சிறந்த முறையில் மாறிவிட்டதாக சொல்கிறார்கள். தற்கொலைக்கு தயாராக இருந்தவர்கள் இனிமேல் தற்கொலை செய்ய மாட்டேன், யாரையும் செய்யவும் விடமாட்டேன் என்கின்ற அளவுக்கு மாற்றத்தை கொடுத்திருக்கின்றது இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடம். இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடம் என்பது மிக 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 எளிமையான பாடம். இந்த உலகத்திலேயே இதைவிட எளிமையான சைவ சித்தாந்த பாடம் இல்லை என்று நீங்களே சில மாதங்கள் கழித்து சொல்லுவீர்கள். இது பயனுள்ள பாடம். ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கின்றோமோ அதை அப்போதே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இது அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஆரோக்கியத்தை பெறவும், நல்ல மனநிலையை பெறவும், நல்ல வாழ்க்கையை பெறவும், தொடர்ந்து இன்பத்தை பெறவும், தொடர்ந்து பிறவிகள் இல்லாமல் சிவபெருமானின் திருவடி நிழலிலே சச்சிதானந்தத்திலே நாம் இருப்பதற்கும் உண்டான அனைத்து வழிமுறைகளும் இதிலே கூறப்பட்டிருக்கின்றன. இந்த சைவ சித்தாந்த சுடர் என்பது 15 அலகுகள் அல்லது யூனிட் அல்லது சாப்டர் என்று சொல்லலாம். 15 சிறிய சிறிய அலகுகளை கொண்ட ஒரு தொகுப்பு இது. இந்த 15 அலகுகளிலே பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மையை விளக்கி இருக்கின்றோம். நம சிவாய என்கின்ற 5 எழுத்து மந்திரத்திலே வரும் ந ம சி வ ய என்பது எதை குறிக்கிறது என்பதை விளக்கி இருக்கின்றோம். 15 அலகுகளும் சேர்த்து மொத்தமாகவே சுமார் 67 பக்கம் தான் இந்த மெட்டீரியல். இந்த 67 பக்கம் மட்டும் படித்தால் போரும். வேறு புத்தகங்கள் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமில்லை, வேறு எதையும் பார்த்து படிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த 67 பக்கத்தை படித்து விட்டாலே உங்களுக்கு சைவ சித்தாந்த சுடர் என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது. சைவ சித்தாந்தம் என்பது சிவபெருமான் தானே ஆசிரியராக இருந்து நடத்திய பாடம். அப்படிப்பட்ட அந்த பாடத்திலே ஒரு பட்டம் வாங்கப் போகின்றீர்கள் என்றால் இதைவிட அரிய வாய்ப்பு, இதைவிட மிகப்பெரிய பட்டம் இந்த உலகத்திலே எதுவும் இல்லை என்றும் சொல்லலாம். நம்மளுடைய உலகியலிலே நாம் இன்ஜினியரிங், டாக்டர் என்று பல பட்டங்கள் பெற்றாலும் இந்த பட்டம் சிவபெருமான் யார், நான் யார், இந்த உலகம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் கிடைக்கின்ற பட்டம். ஆக இந்த பட்டத்திற்கு நிகர் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த பட்டத்தை கைலை அறக்கட்டளையிலே இலவசமாக உங்களுக்கு வழங்குகின்றோம். எந்த ஒரு கட்டணமும் இதற்கு இல்லை. உங்களிடமிருந்து எந்த ஒரு கைமாறும் இந்த கைலை அறக்கட்டளை எதிர்பார்க்கவில்லை இந்த பாடத்தை நடத்துவதற்காக. அப்படி இந்த பாடத்திலே 15 அலகுகள் இருக்கின்றது. இந்த 15 அலகுகளும் வாரத்திற்கு ஒரு நாள் திங்கட்கிழமை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை, நான் சொல்வது இந்திய நேரம். இந்திய நேரம் திங்கட்கிழமை தோறும், இந்த திங்கள் அடுத்த திங்கள் அடுத்த திங்கள் தோறும் 7 முதல் 9 வரை யூடியூப்லே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது போலவே இந்த வகுப்பு நடைபெறும். அதில் ஒரு வகுப்பிலே ஒரே ஒரு அலகு, ஒரே ஒரு யூனிட் மட்டும் நடத்துவோம். இந்த வாரம் ஒரு யூனிட் என்பது 4 பக்கம் 5 பக்கம், 15 அலகுகளும் சேர்த்தே 65 பக்கம் தான் இருக்கு. அப்போ ஒரு அலகுங்கிறது ஆவரேஜா பார்த்தா 4 இல்லைன்னா 5 பக்கங்கள் கொண்டது.
இந்த 5 பக்க பாடத்தை தான் ஒரு வகுப்பில் நடத்துகின்றோம். அடுத்த வாரம் அடுத்த அலகு, அடுத்த வாரம் அடுத்த அலகு. அப்படி ஒரு மாதத்திலே 4 திங்கட்கிழமை இருக்கின்றது. ஆக 4 அலகுகள் நடத்துவோம். 15 அலகுகளும் நடத்தி முடிப்பதற்கு 4 மாதங்கள் ஆகலாம். நடுவிலே ஏதாவது லீவ், அதாவது விடுமுறைகள், பண்டிகைகள் ஏதாவது வந்தால் 1-2 வாரங்கள் தள்ளி போகலாம். ஆக இந்த பாடம் டூரேஷன் என்று சொல்வார்கள். எத்தனை நாள் படிக்கணும் இது என்றால், இந்த ஜனவரியிலிருந்து ஆரம்பித்து ஜூன் மாதம் வரையில் படித்து அதற்குள் நீங்கள் பட்டத்தையே பெற்றுவிடலாம். 6 மாதம்தான். இது ஆன்லைனில் மட்டும்தான். எப்பவுமே எங்கேயுமே இதுக்காக நீங்கள் நேராக வர வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. உங்கள் இல்லத்திலே இருந்து கொண்டு படிக்கலாம். வகுப்புகள் நடக்கின்ற மாலை 7 to 9 திங்கட்கிழமை நீங்கள் கட்டாயம் அந்த வகுப்பை அவசியம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது யூடியூப்ல நடக்கும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது போலவே அந்த வகுப்பு இருக்கும். அப்படியே அந்த ரெக்கார்டு அதுலேயே இருக்கும் அந்த வகுப்பு. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம். எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அப்படி கேட்கலாம். 2 மணி நேரம் தொடர்ந்து கிடைக்காது, அரை மணி நேரமாக தான் கிடைக்குதுன்னா அப்படி கேட்டுக்கலாம். நைட்டில் 12 மணிக்கு தான் எனக்கு நேரம் இருக்குது, அப்போ கேட்டுக்கலாம். ட்ராவலில் இருக்கும்போது தான் நேரம் கிடைக்குது, அப்போ கேட்டுக்கலாம். ஆக இந்த வகுப்பை நீங்கள் அட்டன் பண்ண முடியலையே அப்படின்னு இதில் சேராமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வகுப்பு யூடியூபில் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் வகுப்பு நடத்தும் போது அதை அப்படியே சேவ் பண்ணிடும். அதனால நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் போட்டு கேட்டுக்கொள்ளலாம். இதுதான் அந்த வகுப்பை பற்றியது. அடுத்ததாக இந்த பாடத்தை முழுவதுமாக நாம் முடிப்பதற்கு மொத்தம் 15 அலகுகளிலே 5 அலகுகளுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு அது. நீங்கள் அதில் 100க்கு 100 ஈஸியாக எல்லாருமே வாங்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 20-25 கேள்விகள் கேட்டிருப்போம். அதுக்கு பதில் அங்கேயே கொடுத்துருப்போம். வேற எதுவும் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை கூட நீங்கள் எழுத வேண்டாம். பேனா, பென்சில் தேவையில்லை இந்த தேர்வுக்கு. அங்கே கேள்விகள் இருக்கின்றது, பதில்கள் இருக்கின்றது. பொருத்துக என்பது போல பொருத்த வேண்டும், அவ்வளவுதான். இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரின்னா சரி, தவறுனா தவறு. அதை நீங்கள் உங்கள் மொபைல்லையே நீங்கள் என்டர் பண்ணினால் போதும். அப்படி ஒரு 3 அல்லது 4 தேர்வுகள் இதில் நடக்கும். அந்த தேர்வுகளில் எல்லாம் நீங்கள் சரியாக தொடர்ச்சியாக எந்த தேர்வையும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ண வேண்டும். அந்த தேர்வை நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் போதும், இல்லைன்னா 3 நிமிஷம் போதும். ஆனால் அந்த தேர்வை எழுதுவதற்கு 15 நாள் டைம் கொடுப்போம். அந்த தேர்வோட கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு அனுப்பிட்டு 15 நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எழுதலாம். நள்ளிரவில் கூட எழுதலாம். நீங்கள் தேர்வு கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி படித்து புக்கை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வை எழுதலாம். ஒன்றும் தவறு கிடையாது. இது ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம் என்று சொல்வார்கள். புத்தகத்தை திறந்து படித்து கொண்டு சந்தேகங்கள் இருந்தால் வேற யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு அப்படி கூட நீங்கள் இந்த தேர்வை எழுதலாம். ஆக இந்த தேர்வு என்பது கடினமே கிடையாது. இந்த தேர்வுக்கு பயந்து இதை யாரும் படிக்காமல் இருந்துடக்கூடாது. அடுத்ததாக இந்த தேர்வு எல்லாம் முடித்த பிறகு அதிலே 60% மார்க் நீங்கள் குறைந்தபட்சம் பெற்றிருக்க வேண்டும். 60 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தால் நீங்கள் பாஸ். 60 மார்க் நீங்கள் வாங்கவில்லை என்றால் நீங்கள் ஃபெயில். அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல முடியாது. இப்போ அடுத்த நிலை என்பது ஒரு நேர்முக ஒரு 10 நிமிஷம் ஒரு இன்டர்வியூ. ஏன்னா உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்க போகிறோம். நீங்கள் யார் அப்படின்னு கூட தெரியாமல், எப்படி இருப்பீங்கன்னு கூட தெரியாமல், இந்த பெயரில் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையான்னே தெரியாமல் நம்ம பட்டத்தை கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ நேரடியான வகுப்புகள் நடக்கிற இடத்துல ஆசிரியரும் மாணவரும் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்குவாங்க, தெரியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 1500 பேர் இணைந்திருக்கிறார்கள். 6வது மாதம் ஜூன் மாதம் 1500 பேருக்கும் சர்டிஃபிகேட்டை அனுப்பணும்னா யாருக்கு அனுப்பணும்னு எப்படி நமக்கு தெரியும்? ஆக யார் அந்த மாணவரோ அந்த மாணவருடன் ஒரு 10 நிமிடங்கள் அவர் தான் மாணவரா, அவர் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாரா, இந்த பாடம் படிச்சிருக்கிறாரா, ஏதோ ஓரளவாவது இவருக்கு இந்த பாடம் புரிகிறதா என்று ஒரு சில கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விக்கு அவர் ஓரளவு சரியாக பதில் சொல்லிவிட்டார் என்றால் அவர் பாஸ். உடனடியாக பட்டம் வழங்கப்படும். இதுக்கப்புறம் வேற எந்த ஒரு அடிஷனல் டெஸ்ட் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதுதான் ரொம்ப எளிமையான திட்டம். மொத்தமே 6 மாதம் தான். மொத்தமே 65 பக்கம்தான். மொத்தமே 15 கிளாஸ் தான். 15 கிளாஸும் யூடியூப்ல எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். திங்கட்கிழமை தான் வகுப்பு அட்டன் பண்ணணும், 7 to 9 தான் அட்டன் பண்ணணும் கிடையாது. எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். மொத்தமே 3 தேர்வு தான். அந்த 3 தேர்வும் பார்த்துக்கிட்டே எழுதலாம், கேட்டு எழுதலாம். மற்றவங்களை கேட்டு கூட எழுதலாம். அடுத்ததாக ஒரு 10 நிமிஷம் ஒரு நேர்முகம்னா அதுவும் நேரடியாக வர வேண்டும் என்று இல்லை. உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இருக்கலாம். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அந்த ஃபோனை எடுத்து நீங்கள்
என்னோட ஒரு 10 நிமிஷம் பேசணும், அவ்வளோதான். அது பேசி அது நீங்கள் தான் அந்த மாணவர், நீங்கள் படிச்சிருக்கிறீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து விட்டால் உங்களுக்கு பட்டம் வழங்கப்படும். சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பட்டம். இது கைலை அறக்கட்டளை, பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளை. நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் இந்த பட்டத்தை எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய பெயருக்கு முன்னால் இதை போட்டுக்கொள்ளலாம், பத்திரிகைகளிலே போட்டுக்கொள்ளலாம், வீட்டிலே உங்களுடைய போர்டில் இதை நீங்கள் பதிந்து கொள்ளலாம். எப்படி வேண்டுமானாலும் இந்த பட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் வைக்கலாம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், முகநூல், எதில் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இந்த சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேயே உங்களுக்கு பிடிஎஃபாக தனியாக உங்களுக்கே வழங்கப்படும். அந்த குரூப்பில் லிங்க்ல இருக்கும். நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் டவுன்லோட் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் ஃபார்வேர்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம், எத்தனை பிரிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா வசதியும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு மொத்த திட்டம். இப்போது சுருக்கமாக சொல்ல போனால், முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். அதில் உங்களுடைய பெயர் என்னங்கிறத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த என்ன பதிவு செய்கிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு பட்டம் என்கின்ற அந்த சான்றிதழ், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம், சைன் பண்ண சர்டிஃபிகேட். அந்த சான்றிதழில் உங்கள் பெயர் போடணும். அந்த பெயர் எனக்கு எப்படி தெரியும்? அந்த பெயர் நீங்கள் இப்போ என்ன பதிவு செய்கிறீங்களோ அதில் சர்டிஃபிகேட் வரும். அதுக்காக உங்கள் பெயரை அந்த ஃபார்மில் நீங்கள் பதிவு செய்யணும். அந்த பெயரோடு சேர்த்து ஊர் அப்படின்னு கேட்டிருப்போம். இப்போ கைலை துரைசாமி, ஊருங்கிற இடத்துல கந்தர்வக்கோட்டை. கந்தர்வக்கோட்டை சின்ன ஊராக இருக்குது, யாருக்கும் தெரியாதுன்னா கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு அது மட்டும் பதிந்தால் போதும். முழு போஸ்டல் அட்ரஸ் எழுத வேண்டியதில்லை. ஏன்னா போஸ்டலில் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள போவது இல்லை. எதையும் போஸ்ட்டில் உங்களுக்கு அனுப்ப போகிறது கிடையாது. எல்லாமே டிஜிட்டல், எல்லாமே ஆன்லைன், எல்லாமே சர்டிஃபிகேட். எங்கே வேணாலும், எப்போ வேணாலும், எத்தனை முறை வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போது 22ஆம் தேதி, இன்னும் 2 நாட்களில் இது முடிகிறது. இந்த பேட்ச் 5க்கு 22/1/2025 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிறது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே 23, 24 தேதிகளில் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த சுடருக்கு ஏற்கனவே ஒரு ரன்னிங் சீரியல் நம்பர் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 7700 மாணவர்கள் படித்திருக்கிறார்கள். இப்போது அடுத்து ஆரம்பிக்கிறது தோராயமாக 8000 மாணவர்கள் நினைக்கிறேன். 8000லேருந்து இந்த நம்பர் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பர் கைலை அறக்கட்டளையின் மூலம் வழங்கப்படும். அந்த கைலை அறக்கட்டளையில் கொடுக்குற நம்பருக்கு பல திட்டங்கள் இங்கே நடத்துகின்றோம். இது சைவ சித்தாந்தத்துக்கான நம்பர் என்பதால் எஸ் அப்படின்னு போட்டு நம்பர் போட்டிருக்கோம். எஸ் 7701 அப்படின்னு சொன்னால் இது சைவ சித்தாந்தத்தில் 7701. இந்த அறக்கட்டளையில் பஞ்சபுராண இயக்கம்னு போயிட்டு இருக்கு, அதுலேயும் ஒரு 7771 இருக்கலாம். இன்னொன்று திருவாசகம் முற்றும் எழுதுதல், அதுக்கு டிஎம் நம்பர், திருவாசகம் முற்றும் எழுதுதல். பஞ்ச புராணம் என்றால் பிபி நம்பர். அதுபோல் திருக்கடைக்காப்பு வாசிதிரவே பதிகம் பாராயணம், அதுக்கு நம்பர்னா டிகே நம்பர். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ் நம்பர். இந்த எஸ்எஸ் நம்பர் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த நம்பரு அவசியம் நீங்கள் மறக்காமல் குறித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மொபைல் நம்பர் எப்படி மறக்காமல் வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுபோல் இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த எஸ்எஸ் நம்பரை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு தேர்விலும் அந்த நம்பரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டியது இருக்கும். எக்ஸாமினேஷனில் நம்மளுடைய ரோல் நம்பர், அட்மிஷன் நம்பர், ஐடி கார்டு நம்பர் அல்லது நம்மளுடைய ஹால் டிக்கெட் நம்பர் எழுதுகிறோமே, அதுபோல் இந்த நம்பரை நீங்கள் எழுதணும். நம்பர் தவறாக எழுதினீங்கன்னாக்கா உங்கள் பேருக்கு அந்த ரிசல்ட் வராது. நீங்கள் எழுதியிருந்தாலும் நீங்கள் எழுதவில்லை, ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் எடுத்துக்கொள்ளும். ஆக இந்த எஸ்எஸ் நம்பர் என்ன என்பதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் 6 மாத டியூரேஷன், 65 பக்கம் பிரிண்ட் அவுட்டு, 15 கிளாஸஸ், அது எல்லாமே யூடியூப்பில் இருக்கும். எப்போ நேரம் கிடைக்குதோ, எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அத்தனை முறை அப்போ நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம். இந்த தேர்வுகளெல்லாம் ஓப்பன் புக் எக்ஸாம். முதல்ல 5 யூனிட் 5 அலகுகள் நடத்தி முடித்தவுடன் ஒரு தேர்வு வைப்போம். அந்த கேள்விகளெல்லாம் இந்த 5ல் மட்டும் வரும். இப்போ காலாண்டு தேர்வு அப்படின்னா அது வரைக்கும் என்ன நடத்துனாங்களோ அது வரைக்கும் சிலபஸ் போல். இது ஃபஸ்ட் 5க்கு ஒரு தேர்வு, அப்புறம் 6, 7, 8, 9, 10க்கு இன்னொரு தேர்வு, 11, 12, 13, 14, 15க்கு இன்னொரு தேர்வு. ஆக மொத்தம் 3 தேர்வுகள் இதில் இருக்கும். இந்த 3 தேர்வுகளையும் நீங்கள் எழுதி அதில் 60%, 60% மேல் மார்க் எடுத்திருக்க வேண்டும். மார்க் எடுக்கவில்லை என்றால் ஃபெயில். நீங்கள் வேணால் அடுத்து பேட்ச் 6ல் ஜூலைக்கு அப்புறம் சேர்ந்து திரும்ப படிக்கலாம். ஆனால் மார்க் இதில் மினிமம் 60% எடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இதற்கு அடுத்ததாக நம்ம
சென்ற சென்ற பேட்சஸ், அதாவது பேட்ச் 1, பேட்ச் 2, 3, 4 இந்த 4 பேட்ச்லையுமே வந்து இந்த எழுத்து தேர்வுகள் எல்லாம் முடித்துட்டு நேர்முக தேர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மாணவர்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும். இப்போ கல்லூரிகளில் எல்லாம் ப்ராஜெக்ட்னு கொடுப்பாங்க, ஸ்கூல்ஸ்ல எல்லாம் லேப்னு ஒன்று இருக்கும், தியரி நடத்துவாங்க, லேபரேட்டரின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுபோல் இந்த அனுபவம், நம்ம சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கோம், பதிபசு பாசம் படிச்சிருக்கோம், சமுதாயத்தில் வந்து நமக்கு திருமுறைகள் தெரியாது, மற்றவங்களுக்குலாம் தெரியுதா இல்லையான்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன செய்திருந்தோம், ஒரு அசைன்மெண்ட் என்று பேட்ச் 1ல் கொடுத்துருந்தோம். பேட்ச் 2, 3, 4 இதில் களப்பணி அப்படிங்கிற பெயரில் சில சில ப்ராஜெக்டை மாணவர்களுக்கு கொடுத்துருந்தோம், இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று. ஒரு உதாரணத்திற்கு பஞ்சபுராணம் மற்றவர்களை பாட வைக்க வேண்டும், 10 பேரையாவது பாட வைக்கணும். பஞ்சபுராண கையேடு அல்லது இந்த நோட்டீஸ் பஞ்சபுராணம் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஊரில், இங்கே யாருக்கு எனக்கு யாரும் கொடுக்க வேண்டாம், உங்கள் ஊரில் நீங்கள் விரும்புகின்ற இடத்துல உங்களுடைய ஆலயத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் அங்கே அவர்களுக்கு கொடுத்து படிக்க சொல்லணும். அதுபோல் நிறைய அவங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று கட்டாயம் என்று சொல்லியிருந்தோம். இந்த 5வது பேட்ச் இப்போ சேர்ந்திருக்கின்ற மாணவர்கள் அதிர்ஷ்டக்கார மாணவர்களா என்னன்னு தெரியல. இந்த பேட்சுக்கு அது கட்டாயம் இல்லை. அதாவது களப்பணி இல்லை, களப்பணி இல்லை, களப்பணி இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளும். ஏன்னா அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா நான் இந்த சைவ சித்தாந்தத்தில் சேரலை, அப்படி யாராவது சேர்ந்துடாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நாம் இந்த களப்பணி என்பதை கட்டாயம் என்கின்றதுலேருந்து எடுத்தோம். ஆப்ஷன், நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம், பண்ணலைன்னா விட்டுறலாம். இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இது வரைக்கும் இந்த பேட்ச் 4 வரைக்கும் அது கட்டாயம், அது பண்ணலைன்னா நேர்முக தேர்வுக்கே வர முடியாது. அப்படி ஒரு மாற்றத்தை இப்போ நம்ம இந்த பேட்ச் 5க்கு ஒரு சுதந்திரத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். அது போக இந்த இந்த 6 மாத காலத்துக்குள்ள நீங்கள் இந்த நேர்முக தேர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி பஞ்சபுராணம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை 5 பாடல்கள் திருமுறைகளில் இருந்து அது உங்களுக்கு அவசியம் பாட தெரிந்திருக்க வேண்டும். இது கட்டாயம். இதுக்கு ஒன்றும் பணம் செலவு கிடையாது. என்ன, திருமுறைகள்ல இருந்து ஒரு 5 பாட்டு பாட போகிறோம். 5 புராணங்கள், தேவாரத்தில் ஒரு பாடல், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், இந்த 5லிருந்தும் ஒரு பாடல் நான் பாட வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் பட்டம் வாங்கியிருக்கிறேன், ஆனால் எனக்கு பஞ்சபுராணம் கூட தெரியாது அப்படின்னா அது இயற்கைக்கு மாறானது என்று அர்த்தம். தேவாரம் பாடிதான் மெய்கண்டாரே பிறந்தார். மெய்கண்டாரின் பெற்றோர்கள் திருஞான சம்பந்த பெருமானின் தேவாரத்தை பாடிதான் இந்த குழந்தையே அவதாரம் கிடைச்சது. அப்படிப்பட்ட மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தை நாம் படிக்க போகின்றோம். ஆனால் அந்த திருமுறைகள்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா அது ஏற்புடையதாக இருக்காது. அதுபோக இந்த கைலை அறக்கட்டளை உலகம் முழுவதும் இன்று 50,000 பேரை பாராயணமாக பாட வைக்கின்றோம். பார்த்து படிக்கிறவங்க 5 லட்சம் பேர் படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது இன்னும் 10 லட்சமாக போகுது. பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பாராயணமாக பிழை இல்லாமல் நம்மளுடைய லிங்க்ல வந்து நம்ம கைலை அறக்கட்டளை ஆசிரியர்கள்ட்ட பாடி தேர்ச்சி பெறுகின்றவர்களே இப்போ 32,000 தாண்டி இருக்கு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பணி, ஒரு சமய பணி, ஒரு சமுதாய பணி என்று கூட சொல்லலாம். உலக வரலாற்றிலேயே இது போல நடந்ததில்லை. அப்படி இந்த கைலை அறக்கட்டளை என்றாலே பஞ்சபுராண பாராயண இயக்கம் அப்படிங்கிற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கைலை அறக்கட்டளையில் நீங்கள் பட்டம் வாங்க போறீங்க அப்படின்னா, ஆனால் பஞ்சபுராணம் தெரியாது அப்படின்னு சொன்னால் வெளியில் உள்ளவங்க உங்களை தவறாக நினைப்பார்கள். அந்த அடிப்படையில் பஞ்சபுராணம் பாராயணம் என்பது கைலை அறக்கட்டளையில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதுக்கே அது கட்டாயம், இல்லைன்னா சேர்க்க மாட்டோம். அந்த அளவில் நம்மளுடைய திட்டம் இருக்கின்றது. ஆகையால் இந்த சைவ சித்தாந்த சுடர் பேட்ச் 5 படிக்கின்ற மாணவர்கள் இப்போ உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் 5 மாதம் டைம் இருக்கு. இந்த நேர்முக தேர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, வைவா அல்லது இன்டர்வியூ, நேர்காணல் அப்படின்னு சொல்கிறோமே, ஃபோனில் பேசுகிறது. நான் உங்கள்கிட்ட பேசுகிற காலத்துக்கு முன்னாடி அது ஒரு இன்னொரு 4-5 மாதம் இருக்கு இல்லையா, 16-15 பாடம் நடத்துறதுக்கே 4 மாதம் ஆகப்போகுது. அதனால இன்னும் 4 மாதத்தில் ஒரு 20 வரியை நம்ம பாராயணம் செய்து பாடி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அவ்வளோதான். பஞ்சபுராணம் மட்டும் கட்டாயம், களப்பணி கட்டாயம் இல்லை. ஆனால் களப்பணி செய்வது உங்களுக்கு நல்லது, இந்த சமயத்திற்கு நல்லது. இது களப்பணின்னு சொல்றதை விட சமய வளர்ச்சி பணின்னு கூட சொல்லலாம். நம்முடைய சமயத்தை நாம் வளர்க்காமல் வேறு யார் வளர்ப்பார்?
நம் பிள்ளையை நாம் வளர்க்காமல் யார் வளர்ப்பாங்க? நம் பெற்றோரை நாம் பேணி காக்காமல் வேற யார் காப்பாற்றுவாங்க? நம்ம சமயத்துல நால்வர் இவங்க அப்படின்னு வெளியில சொல்றது நம்ம சொல்லாம வேற சமயத்துக்காரவங்க வந்து சொல்லுவாங்களா? இதுதான் திருமுறைகள் அப்படின்னு மற்றவர்களுக்கு சொல்லாம நம்ம பாடாம வேற யாராவது வந்து பாடுவாங்களா? இதுதான் பதி பசு பாசம், இதுதான் சைவ சித்தாந்தம் அப்படின்னு நம்ம படிக்காம நம்ம மற்றவங்களுக்கு படிக்க வைக்காம வேற யாராவது வந்து படிக்க வைப்பாங்களா? ஆக இந்த சமய வளர்ச்சி பணி என்பது கட்டாயம், எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையில கட்டாயம். அதை யாரெல்லாம் செய்கின்றீர்களோ நாங்கள் இந்த ஒரு ஒரு தேர்வுலையும் அதுக்குன்னு ஒரு காலம் கொடுக்குறோம். இந்த கைலை அறக்கட்டளையில் எடுத்திருக்கின்ற பணிகளை நீங்கள் செய்வதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஐயா நாங்கள் உழவார பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ணுங்க, ஒன்று தொடர்ந்து பண்ணுங்க. நாங்கள் 300 முற்றோதல் பண்ணுறோம், 3000 முற்றோதல் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு நம்ம கைலை அறக்கட்டளையிலே பஞ்சபுராணம் பாராயணம் ஒரு திட்டம் இருக்கிறது. அது சம்பந்தமா நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க? அது சம்பந்தமா நான் ஒரு 500 நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்குறேன், ஒரு 1000 கையேடு கொடுத்துருக்குறேன், நான் ஒரு 10 பேரை பாட வச்சிருக்கிறேன், 20 பேருக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு அந்த பஞ்சபுராணம் சம்பந்தமாக நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத அந்த தேர்வுல ஒரு கொஸ்டின் இருக்கும். உங்களுடைய சமய வளர்ச்சி பணிக்கு என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி அதில் நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணலாம். நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை ஃபில்அப் பண்ணலாம். அது போக நம்ம நால்வர் என்கின்றவர்களுடைய உருவப்படங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். விசிட்டிங் கார்டு அடிக்கிற மாதிரி நான் சொல்கிறது சிறிய அளவில், அதுலேருந்து A4 சைஸு A3 A0 கூட நீங்கள் நால்வர் படங்களை பிரிண்ட் பண்ணி மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்கலாம். நமசிவாய என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய அந்த 5 எழுத்து மந்திரம், நம்ம பாட சிலபஸும் அதுதான். ந ம சி வ ய, இந்த 5 எழுத்தை பற்றி தான் இந்த சைவ சித்தாந்த சுடர்ல படிக்கிறோம். இந்த நமசிவாய எங்கும் அரண் நாமமே சொல்லுகின்ற மாதிரி இந்த நமசிவாயங்கிற ஸ்டிக்கரை நீங்க அங்க உங்க ஊர்ல பிரிண்ட் பண்ணி உங்க ஊர்லயே உங்க இல்லத்திலேயே உங்களுடைய அடியார்களுக்கு நீங்க கொடுத்தா போதும். இந்த அறக்கட்டளைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி திருவாசகத்தை எழுதுகின்றவர்களுக்கு சான்றிதழ் தரும். அதுல நீங்க ஒரு 10 பேரை சேர்த்து எழுத சொல்லலாம். வாசி தீரவே பதிகத்தை பாடினால் சான்றிதழ் தரும், ஒரு 10 பேரை பாட வைக்கலாம். அடுத்து இன்னும் நிறைய பதிகங்கள் பின்னாடி வருது. திருநாவுக்கரசருடைய திரு அங்கமாலை வருது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்டர் தொகை, தில்லைவாழந்தனர் தான் அது வருது, மாணிக்க வாசகருடைய அச்சோப்பதிகம் வருது. இதெல்லாம் மற்றவர்களை நீங்க படிக்க வச்சு இந்த கைலை அறக்கட்டளையின் மூலமாக சான்றிதழ் பெற்றுக் கொடுக்கலாம். இதெல்லாம் சமய வளர்ச்சி பணி, இதை நாம் செய்ய வேண்டும். இது செய்கின்றது, அதாவது செய்ய வேண்டும்னா சமயத்திற்கு இது கட்டாயம். ஆனால் இந்த கைலை அறக்கட்டளையில் இது பண்ணாதான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் பண்ணால் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, பண்ணினால் உங்களுக்கு ஒரு ஒரு தேர்விலும் 10 மார்க்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும். போனஸ் மார்க்காக 10 பெறலாம். இப்போ நீங்கள் எழுதுறீங்க, நான் 50 மார்க் தான் வந்திருக்கு, ஃபெயில் ஆகிடுவீங்க. 10 மார்க் இதில் நீங்கள் இந்த என்ன சொல்கிறது சமய வளர்ச்சி பணியில் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா 10 மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும். அதை வச்சு நீங்கள் பாஸ் பண்ணி இந்த கோர்ஸை ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். அதுபோல் 90% தான் மார்க் வச்சுருக்கிறீங்க, இந்த 10 மார்க் கிடைச்சா 100க்கு 100 ஆகிடும். இது கல்லூரிகள் பள்ளியிலலாம் வந்து தியரி எக்ஸாமுக்கு 75 மார்க்கும் ஒரு 25 வந்து ப்ராக்டிக்கலுக்குன்னு கொடுக்குறாங்க இல்லையா? அதுபோல் இந்த மார்க் வந்து செய்கின்றவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு 10 மார்க் கொடுக்குறோம். மற்றபடி இதில் எதுவும் கட்டாயம் இல்லை, விரும்புகின்றவர்கள் செய்யலாம். இந்த மொத்த பணியையும் செய்வதற்கு கைலை அறக்கட்டளைக்கு நீங்கள் ₹1 கூட கட்டாயமாக செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் போடுறோம், அதுக்கு ஃபீஸ் நீங்கள் கட்ட வேண்டாம். உங்களுக்கு அந்த கோர்ஸ் மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய PDF ஃபைலில் உங்களுக்கு இப்போ நான் குரூப்பில் போட போகிறேன், அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். எத்தனை பிரிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், யாருக்கு வேணாலும் ஃபார்வேர்ட் பண்ணலாம். அது ஃப்ரீயாக தரும். அதுக்கு நீங்கள் எந்த ஃபீஸும் அறக்கட்டளைக்கு அனுப்ப வேண்டியதில்லை. உங்களுக்கு வகுப்புகள் தொடர்ந்து நடக்கப் போகிறது. ஒரு வகுப்புக்கு 2 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் கூட 15 வகுப்புக்கு 30-40 மணி நேரம் வகுப்பு நடக்க போகின்றது. அதுக்கு நீங்கள் ₹1 கூட ஃபீஸ் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தேர்வுகள் நடக்க போகின்றது, அதுக்கு மார்க் கொடுக்க போகிறோம், பாஸ் ஃபெயில் அதெல்லாம் சொல்ல போகிறோம். அதுக்கு ₹1 கூட நீங்கள் கட்டணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பஞ்சபுராணம் பாராயணம் செய்வதற்கு நீங்கள் எதுவும் ஃபீஸ் கொடுக்க வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தரோம். பஞ்சபுராணத்திற்கு சர்டிஃபிகேட் தனி, அதுக்கப்புறம் சைவ சித்தாந்த சுடர் முடிக்கும்போது அதுக்கு பட்டமும் சான்றிதழும் அது தனி, அதுவும் நம்ம தரோம். அதுபோல் உங்களுக்கு நேர்முக தேர்வு வைப்பதற்கோ எந்த ஒரு காரணத்திற்காகவும் சமய வளர்ச்சி பணியை செய்வதற்கு கைலை அறக்கட்டளைக்கு நீங்கள் ₹1000 கட்டணும், அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ₹1 கூட நீங்கள் கைலை அறக்கட்டளைக்கு ஒரு கட்டாயப்படுத்தி கம்பல்சரிங்கிற ஃபீஸ் எதுவுமே இல்லை.
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் உங்களிடம் இல்லாமல், எந்த ஒரு வியாபார நோக்கமும் இல்லாமல் முழுக்க முழுக்க கைலைநாதனின் கட்டளைப்படி இந்த அறக்கட்டளை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும். கைலை அறக்கட்டளையில் பல்வேறு பணிகள் செய்கிறோம். நீங்கள் அதை பார்ப்பீங்க, இல்லை போக போக தெரிஞ்சுப்பீங்க. அது அத்தனைக்கும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. வண்டி ஓடணும்னா டீசல், பெட்ரோல் இருந்தால் தான் ஓடும் அது. ஆக நீங்களா மனமு வந்து ஓகே இதுக்கு நான் இவ்வளோ தர்றேன் அப்படின்னு சொல்லி, இல்லை இந்த பணிக்கு நான் இவ்வளோ தர்றேன், நான் ஒரு 1,00,000 ஸ்டிக்கர் நான் அடிச்சு தரேன், 1000 பஞ்சபிராண நோட்டீஸ் நான் அடிச்சு தரேன், அதுபோல நீங்கள் மனமு வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். மனம் நொந்து கட்டாயமாக ரூபாய் கூட இந்த அறக்கட்டளைக்கு நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த பேட்ச் 5 படிக்கின்ற மாணவர்கள் இந்த இந்த பாடத்தை படித்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நீங்கள் பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளவும். இந்த அளவிலே நான் இந்த அறிமுகத்தை முடிக்கின்றேன். உங்களுக்கு எப்போது எந்த சந்தேகம் வந்தாலும் தினந்தோறும் நம்முடைய குழுவிலே 2 ஆசிரியர்கள் குறைந்தபட்சம் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை ஒரு ஆசிரியர் இருக்காங்க. மாலை 4லிருந்து 5 வரைக்கும் ஒருத்தவங்க. இன்னும் இயன்றால் மற்ற ஆசிரியர்கள்லாம் வேறு வேறு நேரங்களில் கூகுள் மீட் மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அந்த மீட்டு உள்ளே போய் அந்த நிகழ்ச்சியை தொந்தரவு பண்ணாமல் அந்த ஆசிரியர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்டுக்கலாம். நான் பதிவு செஞ்சேன், எனக்கு நம்பர் வரல, நம்பர் வந்திருக்கு ஆனால் பேர் மாறி இருக்கு, எப்போ தேர்வு வரும், எவ்வளோ மார்க் நான் வாங்கியிருக்கேன், என்ன உங்களுக்கு சந்தேகமோ எனக்கு ஃபோன் பண்ணுவதை தவிர்த்து விடவும். ஃபோனே பண்ணக்கூடாது எனக்கு. இதெல்லாம் ஆசிரியர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் டைப் பண்ணி அனுப்பினாலும் சரி, இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணாலும் சரி. ஆனால் ஃபோன் பண்ணுவதை தவிர்க்கவும். பல்வேறு பணிகள், வகுப்புகள், மீட்டிங்லேயே நான் இருப்பேன். ஆக உங்கள் ஃபோனை என்னால் எடுக்க முடியாது. செய்தியை அனுப்புனீங்கன்னா உடனே பதில் கிடைக்கும். ஃபோன் அனுப்புனீங்கன்னா ஃபோனே எடுக்க முடியாது. ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இந்த அறக்கட்டளையிலே இணைந்திருப்பது ஒரு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். எங்களுக்கும் ஒரு பெருமை. 12,000 உறுப்பினர்கள் இதில் இருக்கின்றார்கள். குரூப் 1, 2, 3, 4, 5, 6ன்னு 12 குரூப் இருக்குது. எந்த குரூப்பில் நீங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே செய்தி தான் வரும். ஐயா நான் பேட்ச் 5ல் படிக்கிறேன், ஆனால் நான் குரூப் 4ல் இருக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. 12 குரூப்பும் ஒரே மெசேஜ் தான் இருக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கே நடக்கின்ற பல்வேறு பணிகளை அந்த குழுவில் பார்த்துக்கிட்டு எதிலெல்லாம் நீங்கள் இணைந்து நீங்களும் பயனடைய வேண்டும், அதே போன்ற பயனை மற்றவர்களுக்கும் நீங்கள் பரப்ப வேண்டும். இதுபோல் நீங்கள் உதவினால் பெரிய ஆழம்